வேல் என்பதே அறிவு, கூர்மை, ஆற்றலினுடைய அடையாள சின்னம். அதுவும் சக்தியிடமிருந்து வாங்குவது. இன்றைக்கும் நாகை மாவட்டத்தினுடைய சிக்கல் பகுதியிலே வேல் வாங்கி சூரத்தில் சம்ஹாரம் என்பார்களே, அந்த விழாவில் இன்றைக்கும் முருகப்பெருமானுடைய உற்சவர் மூலவரை துடைக்க துடைக்க வேர்வை துளிகள் பனித்துளி போல கொட்டுவதாக ஐதீகம். கந்தவேல் கடவுளை நினைத்தால், சஷ்டியில் விரதமிருந்தால் அகப்பையில் பிள்ளைப்பேறு, பன்னீர் இலையில் தரக்கூடிய திருநீரை அருந்தினால் உடல் நோய் குணமாகும். இவையெல்லாவற்றிற்கு மேல் இந்த தைப்பூச நன்னாளிலே ஆதிசங்கர பகவத்பாதா அருளிய சண்முக புஜங்கத்தை ஒருமுறை சொன்னால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நோயில்லா பெருவாழ்வு வாழலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளால் தமிழருடைய உள்ளத்தை இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய முருகப்பெருமானை தைப்பூச தன்னாளில், இந்த பெருநாளில் இல்லத்தில் ஒரு தூப தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சிறிய நேவேத்தியத்தை செய்து, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வடிவேலா என்று காதலாகி கண்ணீர் மழுங்கி அவனுடைய பாதத்தை சிக்கன பற்றினால் தைப்பூசக் கடவுள் உங்கள் இல்லம் நோக்கி வருவான். ஆனந்தம் நிலைத்து நிற்கும்.